கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 18/8/2026 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 6:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கே ப்ரேயர் வாக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கு வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார். என்ன ஆலோசனைன்னா, இந்த வாரத்தில் ரீசர்வே பண்ணி புலத்தணிக்கை பண்ணுறதுக்கு சர்வேயர் இன்சார்ஜ், சரிங்களா? களக்காடு ஏரியா சர்வேயர் இல்லை, இந்த ஏரியா எல்லாத்துக்கும், எல்லா சர்வேயர்களுக்கும் இன்சார்ஜ் அவங்க வருவாங்க, சரிங்களா? அவங்க வந்து இடத்த சர்வே பண்ணி அதை பண்ணுறதுக்கு வருவாங்க. அதான் அந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் இருக்கிற இடத்த சர்வே பண்ணணும், புலத்தணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 17 சென்ட் இடத்த 21 சென்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 4 சென்ட்டுக்கு இன்னொரு பேரை போட்டு அந்த மாதிரி உள்ள பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்கல்ல. அந்த 4 சென்ட்டுக்கு டாக்குமெண்ட்டே இல்லை. 1920 ஈசி பார்த்தோம்ல, அதோ டாக்குமெண்ட்டோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் கிடையாது, தாலுகா ஆஃபீஸ்லேயும் கிடையாது, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கிடையாது. 4 சென்ட்டுக்கு டாக்குமெண்ட்டே இல்லை, சரிங்களா? அதனால் இந்த இடத்த ரீசர்வே பண்ணி என்னுடைய அனுபவத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரீசர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வேயருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. புல தணிக்கை பண்ணி அதுக்கான அறிக்கை 1ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணுன்னு இருக்காங்க. அதனால் இன்னும் இந்த வாரத்தில் வருவாங்க. அதனால் ஆவியானவர் என்னோடு பேசினார். நீ உன்னுடைய அனுபவத்தில் இருக்கிறதுக்கு நீ வேல்யூ ஒன்றும் போடலை. ஏற்கனவே விஓ சொன்னாங்க, சார் உங்கள் இடத்துக்கு வேலி போட்டுருங்க அப்படின்ட்டு. காசு இல்லாமல் தான் போடலை. வேலி போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் பொலி மட்டும் போட்டு வச்சுருக்கேன்னா, அதனால் இடம் உன்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீ இடத்த கொஞ்சம் சுத்தமாக்கி வை அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த உயரமாக இந்த புல்லெலாம் முளைச்சி நின்றுது நிறைய, சரிங்களா? நிறைய முளைச்சி நின்றுது. இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே அடைச்சிருந்தது. அதையெல்லாம் வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணுன்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். அன்பானவர்களே, 5 மணியிலேருந்து ஆரம்பித்து அந்த புல்லெல்லாம் வெட்டியிருக்கேன், சரிங்களா? இந்த பக்கம்லாம் நிறையா நின்றுது, சரிங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக நிறையா நின்றுது. அதையெல்லாம் வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி அன்பானவர்களே, சரிங்களா? அதனால் இந்த பொலிக்கு உள்ளே இருக்கிற இடமெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. நான் தான் அதை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஆதாரமாக இருக்கும். அதனால் ஆவியானவர் எனக்கு அந்த ஆலோசனையை தந்தார். மண் வெட்டி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ பண்ணேன். இவ்வளோதான் என்னால் முடியும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே அப்பப்போ லைட்டாக தட்டி விட்டால் முடிஞ்சு போச்சு. அன்பானவர்களே, பாருங்க, அதையெல்லாம் என்னால் இயன்ற அளவு வெட்டி ஒதுக்கியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சுருக்காருங்க, சரிங்களா? கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ தான் வெயில் தாழ்ந்துருக்கு. இவ்வளோ நேரம் வெயிலில் தான் நின்று வெட்டினேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் பலன் தந்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிக்கணும், மேலெல்லாம் கடிக்குது பயங்கரமாக. அன்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.